தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், 6 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 50 கிராம், 7 வெங்காயம், அதே அளவு 7 தக்காளி, 1/2 லெமன், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒவ்வொரு டீஸ்பூனு. இதுதான் தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து எவ்வளோ ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்து வணங்கிருச்சுன்னு. இந்த சமயத்தில் வந்து நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா போடணும். கொஞ்சம் புதினா போட்டுறணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியை வந்து போட்டுட்டு நல்லா வணக்கணும். அது வந்து குழையிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் கறி ஆட் பண்ணணும். ஒவ்வொரு பொருளும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் வந்து கறி ஆட் பண்ணணும். கறியை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கறி வந்து சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வச்சுருக்க மசாலா பொருள்லாம் வந்து ஆட் பண்ணிடணும். மசாலா போட்டுட்டு அது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி வந்து உதிரியாக கிடைக்கும். அரிசி போட்டாச்சு. நம்ம கலக்கி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அரிசி பாருங்கள் முக்கால் பதத்தில் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம புதினா கொஞ்சம் போட்டுட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் தம் போட்டிருந்தோம். அதில் வந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே.